பேசுறோமே தவிர பேத்தி அவளை கேட்டுதீங்க, பேத்தி வந்த பிறகு பேத்தி கேக்குறீங்க, அவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது? அப்படி கேளு. ஒண்ணுமே தெரியாம இருந்தவ இன்னைக்கு 50 பேருக்கு 30 பேருக்கு சமையல் பண்ணனா ஒரு பிரியாணி சேர்த்து கூட ரெடியா இருக்கா சார். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, நாளைக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். நாளைக்கு மறு பிள்ளைக்கும் பிரச்சனை வரக்கூடாது, மாமியார் வீட்லயும் பிரச்சனை வரக்கூடாது, நாங்க ஸ்க்ரூ கொடுக்குறோம். அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. மனைவியை கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்றாங்க. இதை விட்டா அவ தானா வந்துருவா சார். ஸ்கிரீம் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஐ டோன்ட் கேர். நீ உன் பொண்டாட்டிய மல்லிப்பூ மாதிரி வச்சுக்கோப்பா, வேணான்னு சொல்லல. இல்ல வளர்த்திருக்காங்கன்ற பேர் எனக்கு வரணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலே நல்லா சமைக்கிறதுக்கு, குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாமே. முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க சார் இந்த காலத்து பொண்ணுங்க அதெல்லாம் இது என்னமா பண்றாங்க? கதையா இருக்குது? நீங்க இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. உங்க வீட்டுல இருந்தப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு அக்கறை இப்ப சொல்றீங்கல்ல, அப்ப திருமணத்துக்கு முன்னால உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? இப்ப நீ என்ன பண்ண போற? புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நீங்க பேசலாம். எல்லாம் பக்காவா எல்லாம் பண்றா அவ. அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? இப்ப நான்